நல்லா மனமா ஆரம்பிக்குது நண்பர்களே இந்த மார்னிங் விளாக். காலையிலேயே இந்த நாய்க்குட்டி எல்லாம் ஜம்முன்னு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் கிச்சனுக்கு வந்தா வைஃப் குளிச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலை சமையலுக்கு முன்னாடி நமக்கு சத்தான ஸ்நாக்ஸ் ஆன கொண்டக்கடலையை செஞ்சு வச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிக்கவே வைஃப்க்கு கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் இருந்துச்சு. ஸோ பேபியை நம்ம தான் பாத்துக்கணும். பக்கத்துல நடந்து வரவே ஒரு கோயிலை ஸ்பாட் பண்ணோம். கோயிலுக்கு வெளியவே குட்டியா கியூட்டா ஒரு பிள்ளையா இருந்தாரு. பிள்ளையாட்ட வந்து வேண்டிக்கிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஏத்திட்டு அப்படியே பொடிநடையா நடந்து வீட்டை பார்க்க போக வேண்டியதா. வெளியே கூட்டு வந்தா போதும், நம்மால் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்காப்ல. வீட்டுக்கு வந்தா வைஃப் கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாம் மும்முரமா பாத்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பேபியை பாத்துக்கிட்டே இந்த கொண்டக்கடலை கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தேன், அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் நண்பர்களே ஒரு குட்டி கிளாரிபிகேஷன். என் ஒய்ஃப் பிரெக்னன்சிக்கு முன்னாடி வரைக்கும் எங்க ஊர் பஞ்சாயத்துல தான் டெம்பரரி ஸ்டாஃபா ஒர்க் பண்ணாங்க. அங்க இருக்கிற கவுன்சிலர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில உள்ளவங்களா இருப்பாங்க. இப்போ அதுல யாரோ ஒருத்தவங்க அவங்க வீட்டு விசேஷத்துக்கோ இல்ல அவங்க நடத்துற ஈவெண்ட்டுக்கோ எங்களை இன்வைட் பண்றாங்கன்னு வைங்களேன். அவங்கள நாங்க நிராகரிக்க முடியுமா? நாளைக்கு நாங்களே வீடு கட்டும் போது லேண்ட் அப்ரூவல், அப்புறம் கரண்ட் கனெக்ஷன், தண்ணி கனெக்ஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கிட்ட தான் திருப்பி போய் நிற்போம். ஒன்னு அக்கௌண்ட்ல கோடிக்கணக்கில் பணம் இருக்கணும், இல்லைன்னா நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், ஜெயிலுக்கே போனாலும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கணும். எனக்கு குடும்பம் இருக்குடா, ஜெயிலுக்கு போனா என் ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் எடுத்துப்பா? என் பேங்க் அக்கௌண்ட்ல கோடிக்கணக்கில் பணமும் இல்லை. அப்போ ஊருக்குள்ள ஒருத்தவங்க நம்மளை தேடி வந்து ரெஸ்பெக்டும் கொடுத்து இன்வைட்டும் பண்றாங்கன்னா அதை நிராகரிக்க முடியுமா? நல்லா இருக்குமா சொல்லுங்க? அந்த மாதிரி தான் சில இடங்களுக்கு நம்ம போறது. அதனால நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஏதாச்சும் முத்திர குத்தி அதனால எதுவும் தேவையில்லாம ஹேட் கிரியேட் ஆக வேணாம். அவ்வளவுதான் நண்பர்களை, புரிந்து கொண்டமைக்கு நன்றிகள். அப்புறம் காலை உணவுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சு கொடுத்தாங்க. அதை நல்லா சாப்பிட்டுட்டு காய்கறி வாங்குறதுக்காக போகணும். எல்லா காய்கறிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம கொஞ்சம் மொத்தமா வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமேன்னு கொஞ்சம் அதிக காய்கறிகளை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தா நல்லா வீட்டு வாசல்லே சேரை போட்டு உட்காந்து ரோட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மாவும் பையனும். சரின்னு நான் ஒரு பக்கம் கேன் தண்ணியை எடுத்து குடத்துல ஊத்த வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈரம்மா, நீ வேற நினைச்சு நினைச்சு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற. முதல்ல கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிறேன், வெயில் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னனால இந்த 3 கத்தியும் போட்டோ அனுப்புனேன். பச்சை கத்தியை சூஸ் பண்ணாங்க. அப்படியே அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போனபடி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். பாய் பாய். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.